ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஈஸியான சிம்பிளான டிப்ஸ் யூஸ்ஃபுல்லானது தாங்க. வாங்க பார்க்கலாம். நம்ம பிஸ்கெட் வாங்குவோம். பிஸ்கெட் வாங்கிட்டு சாப்பிட்டு இது போல் ஒரு பிளாஸ்டிக் டப்பா நமக்கு உள்ள கவர் வரும், அதை தூக்கி போட்டுருவாங்க. அதை தூக்கி போடாங்க இது மாதிரி ரீயூஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்பப்போ கொண்டு போய் இந்த வேஸ்டேஜை வெளியே கொட்ட வேண்டி வரும். அந்த மாதிரி கொட்டாத இது போல் நம்ம எடுத்து வச்சுட்டு ஒரு டைமே கொண்டு போய் கொட்டிக்கலாங்க. அதை அப்பப்போ எடுத்துகிட்டு உள்ளே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். சீக்கிரமாகவே இங்கே பாசு படிச்சிக்கோங்க. இது நிறைய டைமே இந்த யூஸ் எனக்கு இருக்குது. தினமும் நான் கழுவுவோம். இதுக்கு என்ன பாசுபடியாக இருக்கிறதுக்கும் நம்ம கரப்பாம்பூச்சி வராக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் தாங்க. நான் சுட தண்ணி எடுத்துருக்கேங்க ஒரு கிளாஸு. அதில் கல்லுப்பு ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பேக்கிங் சோடா, சமையல் சோடா எடுத்துக்கிறேங்க. இது கூட லெமன் தாங்க எடுத்துக்கிறேன். இது தேவையான நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். நம்ம ஆஃப் தான் வேணுன்றதெல்லாம் இல்லை, கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நைட் டைமு பகல் டைம் ஆனாலும் சரிங்க, அந்த வாஷ் பேஷனில் இந்த சூடு இருக்கும்போதுமே கொண்டு போய் நீங்கள் ஊற்றி பாருங்கள். சீக்கிரமாக பாசையும் பிடிக்காது, கரப்பாம்பூச்சி வராதுங்க. அந்த எண்ணெய் பிசுபிசுப்பு வழுவழுப்பும் இருக்காது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வாஷ் பேஷனுங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உள் சைடு நல்லா க்ளீன் ஆகிடும். இனி அடுத்த டிப்ஸுங்க. இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இனி சுடு தண்ணி எடுத்துக்கிட்டுங்க. இதில் ஒரு 1/2 ஸ்பூனு பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம். இதில் நான் மீத்தி வச்சு லெமன் தாங்க புளிஞ்சு எடுத்துக்கிறேன். இது நல்லா கலக்கிட்டு நல்லா சூடான தண்ணிங்க இது இதுக்கு இதை யூஸ் பண்ணுற போகிறோன்னா நம்ம பாத்ரூம் டாய்லெட்டு தாங்க. எல்லா டைமும் நமக்கு வந்து ஹேர் பிக் இருக்காது, எல்லா டைமும் இருக்குங்க. அந்த டைமில் நம்ம என்ன இப்படி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம டாய்லெட்டுங்கள இது ஊற்றி பாருங்கள். அந்த ஸ்மெல்லும் வராது, நல்லாயிருக்கும். பாத்ரூமும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இதே போல் கீழே நீங்கள் தரைக்கும் ஃப்ளோருக்கும் நீங்கள் டப்பாவில் ஊற்றி ஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும், வலுவழுப்பே இருக்காதுங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்னங்க, நம்ம முகம் பார்க்குற கண்ணாடி தாங்க. கண்ணாடி பார்க்காத மனுஷன் உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. அதுதாங்க நம்ம குழந்தைகளெல்லாம் அடிக்கடி கண்ணாடி தொட்டு தொட்டு பார்த்து எல்லாம் அழுக்கு பண்ணிவிடுவாங்க. என்ன பிசுக்கரெல்லாம் இருக்கும், அது சீக்கிரம் எதுக்கு போகிறதுன்னு பார்க்கலாங்க. நான் பேஸ்ட் தாங்க எடுத்து வச்சுருக்கிறேன். நான் பூஜை பேஸ்ட்டாக எந்த பேஸ்ட்டாக எடுத்துக்காங்க. கொஞ்சமாக காட்டன் பஞ்சு எடுத்துருக்கேங்க. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக நான் அப்ளை பண்ணிவிட்டேன். இது கூட கொஞ்சமாக நீங்கள் ரோஸ் வாட்டரை இதில் கொஞ்சம் எடுத்துக்காங்க. இது ட்ரையாக இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரமாக இது போகாது. அதனால் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் லைட்டாக பஞ்சில் நனைச்சிக்கிட்டு நீங்கள் தொடச்சி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக அந்த அழுக்கு எண்ணெய் பிசுக்கு கரை பொடி எது இருந்தாலும் அவ்வளோ சூப்பராக போயிடுங்க. நம்ம இதுக்குன்னு ஒரு லிக்விடு வாங்கணுன்றதுலாம் அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை எப்படி நம்ம ரீயூஸ் திரும்ப எத்தனை பொருட்களை யூஸ் பண்ணலான்னு நாங்கள் தொடச்சி எடுத்துகிட்டு பாருங்கள். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கும் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சமாக எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து தாங்க நம்ம எண்ணெய் பிசுக்கு கரையுள்ள துணி தாங்க. இது நம்ம பூஜை அறையில் வைக்கிறது. நம்ம விளக்கெல்லாம் எண்ணெய்லாம் துடைப்போம். கீழே வந்து நாங்கள் எண்ணெய்லாம் சிந்திடும், அதை துடைக்கிறதுக்கு துணி தாங்க இது. இந்த துணியை எப்படி பிசுக்கு கரை இல்லாத நம்ம போக்குறதுன்னு சொல்கிறதுக்காக தான் நான் எடுத்துருக்கேன். ஒரு டப்பாவில் தண்ணி எடுத்துக்கிறேன், ஒரு டப்பா. இதில் ஒரு கையளவு உப்பு போட்டுக்கிறேங்க. இது கூட நான் வாஷ் மிஷின் லிக்விடு தாங்க கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டு இந்த துணியை அப்படி நனைச்சி வச்சிடலாங்க. இது பார்க்குறதுக்கு கருப்பாயிடுச்சு, அதாவது பொடியும் இருக்குது. நம்ம துணியில் தாங்க பூஜை முறையை, அதாவது சாமி ரூமை க்ளீன் பண்ணுவோம். அதோட துணி தாங்க இது. அதுலேருந்து ஒரு 10 நிமிஷத்தில் அலக்கி எடுத்தால் இவ்வளோ சூப்பரான பிரைட்டாக கிடைக்கும். பிடிச்சிருந்த வீடியோக்கு லைக்